ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஒரே பாம் 500 மீட்டர் உயரத்துக்கான சுனாமி அலைகளை உருவாக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுனாமி அலைகள் முழுக்கவே கதிர்வீச்சு நிறைஞ்சதாக இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டையே அழிச்சிடும் அப்படின்னு ரஷ்யா சார்பில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டோம், அது வெற்றிகரமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அறிவிக்கிறார். நிஜமாலே இவங்க சொல்கிற மாதிரி ஒரே பாமால் 500 மீட்டர் உயரத்துக்கான சுனாமி அலைகளை உருவாக்க முடியுமா? ஒரு சிலர் அதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, இன்னும் வேறு சிலர் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் மாற்று கருத்துக்கள் இருக்குது? நிஜமாலே இந்த பாமால் இவ்வளோ பெரிய அலைகளை உருவாக்க முடியுமா? முதல்ல இந்த பாம் எப்படி வேலை செய்யுது? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரஷ்யாவுக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே இருந்துச்சு. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இல்லைனா அதுக்கான செயல்பாடுகளோ இதை பற்றி எந்த செய்தியும் வெளியே வரலை. இப்படி இந்த சமயத்தில் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மற்ற நாடுகளுக்கு ரஷ்யா இந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரவே இல்லை. அப்படி இருந்த சமயத்தில் தான் 2018 ரஷ்ய அதிபர் புதின் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு குளோபல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இருக்கு. அதாவது என்னன்னா, வேற எந்த நாடுகள் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு ஏவுகணையோ இல்லைனா ஆயுதமோ எதை லான்ச் பண்ணாலும் சரி, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு கரெக்டாக துல்லியமா அழிச்சிரும். அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்ககிட்ட இருக்கு. அப்போ இதை பிரீச் பண்ற மாதிரி, அதாவது இதையும் தாண்டி போய் அமெரிக்காவை தாக்குற மாதிரி 6 அணு ஆயுதங்களை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புதின் அதிகாரப்பூர்வமா பத்திரிகையாளர்கள்ட்ட அறிவிக்கிறார். இதுல ஒண்ணுதான் அந்த சுனாமி அலைகளை உருவாக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம். இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறமா 2019 ஒரு வருஷம் கழிச்சு நாங்க இந்த சுனாமி உருவாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டோம், அது வெற்றிகரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவையும் வெளியிடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த அணு ஆயுதத்துக்கு நியூக்ளியர் பவர்டு அண்டர் வாட்டர் அன்மேன்டு ட்ரோன் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு பொசைடான் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. இப்போ கிரேக்க புராணங்களில் பொசைடான் அப்படிங்கிறவர் இந்த கடல், இந்த பூகம்பங்கள் இது எல்லாத்துக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர், அதனால அந்த பேரையும் இதுக்கும் வைக்கிறாங்க. இப்படி இருந்த சமயத்தில் தான் 2022 ரஷ்யாவோட ஸ்டேட் டிவி சேனல் ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2022 தான் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்போ அந்த போர்ல ஒருவேளை பிரிட்டன் ரஷ்யாவை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த செய்திகள் வர்றப்பதான் இந்த டிவி சேனல் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பிரிட்டன் ரஷ்யாவை ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்கள் எங்கள் பொசைடனை பயன்படுத்தி பிரிட்டனோட அந்த கடற்கரையில் அதை லான்ச் பண்ணிடுவோம். அப்படி லான்ச் பண்ணிட்டோன்னா 500 மீட்டர் உயரத்துக்கான சுனாமி அலைகள் உருவாகும். பிரிட்டன் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக காலி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கதிர்வீச்சு நிறைந்த தண்ணியாக இருக்கிறதுனால அந்த மக்களையுமே அது காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிவி சேனலில் வீடியோவை வெளியிடுறாங்க. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நாடுகளுக்கு ஐயோ இது ஆபத்தான ஒரு ஆயுதம் போல அப்படிங்கிற அந்த பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா போன வருஷம் 2025 புதின் மறுபடியும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அதுல நாங்க இந்த பொசைடனோட டெஸ்ட் எல்லாத்தையுமே வெற்றிகரமா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கான சப்மரீனுக்கான வேலைகள், ஏன்னா அதை கொண்டு போகணும் இல்லையா, அந்த சப்மரீன் வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். இப்போ இவங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா பொசைடனோட வேலை முடிஞ்சிருச்சு, அதை கடல்ல கொண்டு போறது தான் வேலை. ஒருவேளை அதை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா 500 மீட்டர் உயரத்துக்கான அலைகள் கண்டிப்பா வந்துடும் இப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஆனா ஒரு சிலர் இதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கான அலைகள் வரவே வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொசைடன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். 2.4 மீட்டர் நீளம், அதோட விட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா 1.6 2 மீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய அந்த பொசைடான் கடலில் ஒரு 1000 மீட்டர் ஆழம், அதாவது 1 கிலோமீட்டர் ஆழத்தில் பயணிச்சு போகும். அதோட வேகம் எடுத்து பார்த்தோம்னா 100 knots, அதாவது ஒரு தோராயமாக ஒரு 180 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் பயணிச்சு போக முடியும். 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இலக்கையுமே கரெக்டாக டார்கெட் பண்ணி அழிக்கிற மாதிரி தான் நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சப்மரினோ இல்லைனா டார்பிடோனா இந்த மாதிரி கடலுக்கு அடியில் போகக்கூடிய ஆயுதங்களை தான் டார்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்பிடோவோ இவ்வளோ அதிகமான வேகத்தில் பயணிச்சு போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஏதோ ஒன்று பயணிச்சு வருது அப்படிங்கிற அந்த சிக்னல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். அதனால இந்த பொசைடனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்சவரை அது ரொம்ப கம்மியான வேகத்தில் அப்படியே மெதுவாக தான் பயணிச்சு போகும். இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப அதிவேகத்தில் பயணிச்சு போய் அந்த டார்கெட்டை அதை ஹிட் பண்ணிடும். இப்படி கடைசி நேரத்தில் ரொம்ப வேகமாக பயணிச்சு போகிறதுனால மற்ற எதிரிகளால் இதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அதை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சார்பில் சொல்றாங்க. இது போக இந்த பொசைடனை அதிவேகத்தில் பயணிக்க வைக்கிறதுக்காக ரஷ்யா சூப்பர் கேவிடேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இந்த சூப்பர் கேவிடேஷன்ங்கிறது ரஷ்யாவுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே அவங்களுடைய நிறைய டார்பிடோஸ்ல பயன்படுத்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக VA111 ஸ்குவால் அப்படிங்கிற அந்த டார்பிடோல இந்த சூப்பர் கேவிடேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அதை அதிவேகத்தில் போக வச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் கேவிடேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ பொதுவாக தண்ணிக்கு கீழே போக போக அதோடைய அழுத்தம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த அழுத்தம் அதிகமான தண்ணியில் நீங்கள் எந்த ஆயுதத்தையோ இல்லைனா நீர்மூழ்கியோ நீங்கள் போக வச்சிங்கனாலும் அந்த தண்ணியோட அழுத்தம் காரணமாக அதோடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டார்பிடோஸையோ இல்லைனா சப்மெரினையோ நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஆனால் அதுவே இந்த VN111 ஸ்குவாலில் அந்த பிரச்சனை ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இப்போ பொதுவாக நார்மலான வேகத்தில் தான் அந்த டார்பிடோ தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கும். எப்போ அந்த டார்பிடோவில் இவங்க சூப்பர் கேவிடேஷன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய ராக்கெட் இன்ஜினை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து அதிவேகத்தில் போக வைப்பாங்க. இது போக அந்த டார்பிடோவோட முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான ஊசி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ அதிகபட்ச வேகத்தில் அந்த டார்பிடோ பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஊசி மாதிரியான அமைப்பு இந்த தண்ணியை அதிவேகத்தில் அப்படியே கிழிச்சுக்கிட்டே போகும். அப்போ அந்த தண்ணியோட அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அங்கே ஏர் பபிள்ஸ் அதிகமாக உருவாகும். அப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த டார்பிடோவை சுற்றி ஒரு மிகப்பெரிய கேஸ் பபிள் மாதிரி உருவாயிடும். இப்போது நார்மலாக ஒரு டார்பிடோ பயணிக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சேர்ந்து அதுக்கு ஒரு டிராகை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு பபிள் உருவாகிடுது. தண்ணி டைரெக்டாக அதோட கான்டாக்டில் வரல அப்படிங்கிறதுனால இந்த டார்பிடோ முடிஞ்ச அளவுக்கு அதோட அதிகபட்ச வேகத்தில் ஈஸியாக பயணிச்சு போயிடும். இந்த ஸ்குவால் டார்பிடோ எப்படி இந்த சூப்பர் கேவிடேஷனை பயன்படுத்தி அதிவேகத்தில் பயணிச்சிச்சோ அதே மாதிரி இவங்க இந்த பொசைடானுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நாம் அந்த பொசைடானோட டிசைன் எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த மாதிரி முன்னாடி வந்து கூர்மையான அமைப்பு எதுவுமே இல்லை. அதனால் இப்போதைக்கு அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதோட அதிகபட்ச வேகம் 180 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மேபி ஃபியூச்சரில் அதோட டிசைனை மாற்றி அதுலேயுமே சூப்பர் கேவிடேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். அதுதான் இந்த பொசைடனுடைய வார்ஹெட். வார்ஹெட் அப்படின்னா ஒரு ஆயுதத்தில் அந்த வெடிக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பொசைடனுடைய வார்ஹெட்டோட பவர் 100 மெகாடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 100 மெகாடன் அப்படின்னா இப்போ இந்த அமெரிக்கா வந்து ஹிரோஷிமாவில் ஒரு பாம் போட்டாங்கல்ல, அதை விட 133 மடங்கு அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பாமாக தான் அது இருக்கணும். இன்னைக்கு தேதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணு ஆயுதம் அப்படின்னா அது சார் பாமை தான் சொல்கிறாங்க. இதுவும் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது. இப்போ இந்த சார் பாமை முறை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததை கடலில் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணப்போ அந்த இடத்துல இருந்து 900 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதோடைய எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த சார் பாம் எப்படி வேலை செய்யுது, அது வந்து எப்படி இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக பண்ணலாம். இந்த சார் பாமுடைய பவர் பார்த்தீங்கன்னா அது வந்து 50 மெகாடன் தான். ஆனால் நம்ம பொசைடனை பொறுத்தவரை அதை விட 2 மடங்கு அதிகமாக 100 மெகாடன் அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அதோட கதிர்வீச்சு சக்தி எடுத்து பார்த்தோம்னா அதுக்காக இதில் கோபால் 60 அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நார்மலாக அந்த கோபால்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கோபால் 59 இருக்கும் போது பெரிய அளவில் வந்து அது அன்ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். கதிர்வீச்சுமே ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் அதுவே இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது அந்த கோபால் 59 எல்லாமே கோபால் 60 மாறிடும். அப்போ அது ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஆட்டம் ஆகிடும். இவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதில் கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமாக வெளியே வரும். இப்போ ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து அந்த ஆட்டம் பாம் போட்டாங்கல்ல, அதை விடவே இந்த கோபால் 69 வரக்கூடிய கதிர்வீச்சு ரொம்ப அதிகமான வருடங்கள் அந்த இடத்துல அப்படியே தங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயங்களை தான் இந்த பொசைடான்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30க்கும் அதிகமான பொசைடான உருவாக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகளில் பார்க்க முடியுது. இப்போ இந்த பொசைடானை கடலுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்காக பெல்கோராட், காப்ரோவாஸ்க் அப்படிங்கிற 2 நீர்மூழ்கிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2 நீர்மூழ்கிகளுமே ஒன்னொன்னும் 6 பொசைடான் வரைக்கும் அதால எடுத்துட்டு போக முடியும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நிஜமாலே இந்த பொசைடானை ஒரு கடற்கரையில் லான்ச் பண்ணாங்கன்னா அதால 500 மீட்டர் உயரத்துக்கான அலைகளை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சுனாமினா 2004 நம்ம தமிழ்நாட்டை தாக்குன அந்த சுனாமி தான். அந்த சுனாமியோட பவர் எடுத்து பார்த்தோம்னா 9.1 அப்படிங்கிற அளவுக்கு ரிக்டர் ஸ்கேலில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த 9.1 ஒரு அணு ஆயுதத்துடைய பவரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 600லேருந்து 700 மெகாடன் அளவுக்கான அணு ஆயுதத்தை டிராப் பண்ணாதான் அங்கே இந்த அளவுக்கான ஒரு சுனாமியை உருவாக்க முடியும். இந்த சுனாமி உருவானதுக்கு காரணம் இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் உருவான ஒரு பூகம்பம் தான். இப்போ இந்த பூகம்பம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய நாடுகள் அந்த சுனாமி அலைகள் தாக்குச்சுல்ல, அந்த சுனாமி அலைகள்லேயே இருக்கலே அதிகமான உயரத்தில் எந்த இடத்துலப்பா சுனாமி அலைகள் வந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணதில் இந்த பூகம்பம் வந்த இடத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கே அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அதிகமான உயரத்தில் அலைகள் வந்திருக்கு. 51 மீட்டர் அளவுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 600 மெகாடன் அளவுக்கான ஒரு சுனாமி உருவானப்போயே 51 மீட்டர் அளவுக்கு தான் வந்து அந்த அலைகள் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே இந்த பொசைடனோட பவருங்கிறது 100 மெகாடன் அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 100 மெகாடன் அளவுக்கான அந்த பொசைடனால எப்படி 500 மீட்டர் உயரத்துக்கு ஒரு சுனாமி அலைகளை உருவாக்க முடியும்? இந்த கேள்வியை தான் முக்கியமான நிபுணர்கள் கேட்குறாங்க. இது போக இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொதுவாக இந்த மாதிரி அணு ஆயுதங்களை கடலில் போட்டு தானே டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கடல்
தண்ணி ரொம்ப அதிகமான உயரத்துக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே அலைகள் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம நார்மலாக தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் என்ன ஆகும்? அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். அதே மாதிரி அலைகள் சுற்றி வந்து வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் பொசைடானை ட்ராப் பண்ணும் போது ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, பொசைடானை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ராப் பண்ண இடத்துல ரொம்ப அதிகமான தண்ணி அதிகமான உயரத்துக்கு மேலே போயிட்டு வரும். இப்போ இந்த பொசைடானோட பவரில் ரொம்ப அதிகமான ஆற்றல் இந்த தண்ணி மேலே போயிட்டு கீழே வரதுக்கே செலவாயிடும். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் தண்ணி அலைகளாக மாறி போகிறதுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஆற்றலே ரொம்ப கம்மியாயிடும். அப்படிங்கிறப்போ இந்த அலைகளுடைய உயரங்கிறது கண்டிப்பாக 500 மீட்டர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக இந்த பொசைடானால சுனாமியை உருவாக்கவே முடியாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இல்லை. கண்டிப்பாக அது சுனாமியை உருவாக்கும் தான். ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு 500 மீட்டர் உயரத்துக்கான சுனாமி அலைகளை அது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப கம்மியான உயரத்தில் இருக்கக்கூடிய அலைகளை கண்டிப்பாக அது உருவாக்கும். இவங்க சொல்ற மாதிரி கோபால் 60 பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அந்த கதிர்வீச்சு மக்களையும் அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா பாதிக்கும் தான். 500 மீட்டருக்கு உருவாகலைனாலும் கூட கண்டிப்பா ஓரளவுக்கான சுனாமி அலைகள் உருவாக்கி கண்டிப்பா மக்களை அது பாதிக்கும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண விஷயமா இருக்கு. இதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த பொசைடானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அதுக்கப்புறம் வெளிவந்த விஷயங்களுமே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இது 100 மெகாடன் அளவுக்கான பவர் இருக்கக்கூடிய வந்து வார்ஹெட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அதிகாரப்பூர்வமா அதோட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா அது வெறும் 2 மெகாடன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய பொசைடான் எல்லாமே 2 மெகாடன் அளவுக்கு தான் அதோட வார்ஹெட் இருக்கு. அப்போ அதுலயே மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. அதுக்கப்புறமா இதோட வேகம் அப்படின்னு சொன்னது ஆரம்பத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ வெளிவந்ததுல 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ கதிர்வீச்சை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே அதிகாரப்பூர்வமான தகவல் பெரிய அளவில் வெளியே வரல. அப்போ அந்த கதிர்வீச்சோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இப்படி தகவல்கள் மாறி மாறி இருந்தாலும் கூட இந்த பொசைடான் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த பொசைடானை உருவாக்கி இருக்காங்க. ஒன்றும் இல்லை, 30க்கும் அதிகமான பொசைடானை உருவாக்குறதுக்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரஷ்யா இன்னொரு நாட்டுடைய கடற்கரையில் இந்த பொசைடானை லான்ச் பண்ணி அது மூலமாக அலைகளை உருவாக்கி அந்த நாட்டை தாக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம்ங்கிறது உண்மையாக தான் இருக்குது. அதுக்கான வேலைகளையும் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரஷ்யா கெட்ட நாடுன்னு சொல்கிற மாதிரி நீ வீடியோ பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து ரஷ்யா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதோடைய டெக்னாலஜியா என்னென்ன இருக்கும், அவங்க என்ன செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ போர் அப்படின்னு வந்துச்சுனாலே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவாங்க. நாங்கள் இதுக்காக தான் போர் செய்கிறோம், நாங்கள் இதுக்காக தான் அதை டிஃபெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய காரணங்கள் வந்து சரியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யாராலையும் மறுக்க முடியாமல் அதுதான் உண்மையாக இருக்கும். அது என்ன உண்மைன்னா, போர் வந்துச்சுன்னா அதால் பாதிக்கப்படக்கூடிய ஒரே ஆள் மக்கள் மட்டும்தான். அறிவியல் வளர்ச்சியை இந்த மாதிரி நாடுகள் அழிவு நோக்கி பயன்படுத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் சொல்ல போனோம்னா பெரும்பாலான விஞ்ஞானிகள் வந்து அதை ஆக்க சக்தியாக தான் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அது மூலமாக நிறைய விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டும் இருக்காங்க. அந்த வகையில் நிறைய விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா, முதல் உயிர் எங்கே உருவாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் போது நிறைய விஞ்ஞானிகள் இதுக்கு ஒத்துக்கக்கூடிய ஒரு பதில் அப்படின்னா, முதல் உயிர் ஹைட்ரோதெர்மல் வென்ஸில் உருவாயிருக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்னா இல்லை, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்கு அடியில் ஒரு 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹைட்ரோதெர்மல் வென்ஸ். கடலுக்கு அடியில் எப்படி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க முடியும்? ஏன்னா தண்ணி குளிராக இருக்குது. தண்ணிக்கு கீழே எப்படி சூடான ஒரு இடம் இருக்க முடியும்? அந்த சூடான இடத்துல எப்படி முதல் உயிர்கள் உருவாயிருக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து ஒரு 300-350 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும். ஆனால் அதே பகுதிகளில் தான் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. 1-2 இல்லை, நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு. அங்கே எப்படி உயிரினங்கள் வாழ முடியும்? இதே பகுதியில் எப்படி முதல் உயிர்கள் உருவாயிருக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.